துளியும் தேங்காய் சேர்க்காத டேஸ்டியான தண்ணி சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதும் 2 பெரிய கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிடுங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதில் 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன பச்சை மிளகாவாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க, கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிடலாம். இந்த சட்னி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடியதே வெங்காயம், பொட்டுக்கடலை மட்டும்தான். தேங்காய்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அற்புதமாக இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். விட்டு விட்டு வதக்கி விடுங்க. வீடியோ பார்க்கும்போதே லைக் போட்டுவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் லைக்கே பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் வதக்கிட்டேன். இது சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட 3/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தாளிச்சாச்சு. இதை வந்து சட்னியில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான தேங்காய் சேர்க்காத தண்ணி சட்னி சூப்பராக ரெடி. அருமையாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.